கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வெள்ளக்கட்டி மாதிரி ஒரு அழகான குழந்தை. ஒண்ணுதான் சொல்றேன்னு கோச்சிக்காத. 2 பிறந்தாலும் பொறுக்கட்டும், சரியா? என்ன கார்த்தி இது சின்ன குழந்தை மாதிரி? அண்ணி சத்தியமா சொல்ற நீ உங்களை என் அம்மாக்கு மேல நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வாய் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ணி. சிம்ரன் இந்த பிரச்சனை எல்லார்கிட்டையும் சொன்னா என்ன மாதிரி நினைச்சுக்குவான்னு தெரியல. அதுக்கு பயந்துதான் நான் யார்கிட்டையும் வாய் திறக்காம இருந்தேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இப்படி சொன்னது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு அண்ணி. இது கண்டிப்பா சிம்ரனுக்கும் பெரிய ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நீங்க செஞ்சிருக்க எல்லா விஷயங்களும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. கண்டிப்பா நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை என் மனசுக்குள்ள நிறையவே வந்துருச்சு. போதும், இது போதும். இப்பவே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா அது இதுன்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிம்மதியா தூங்குங்க, சரியா? சரி. ம். ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இங்க எதுக்கு வந்திருக்கா? தேங்காய் வாங்குறதுக்கு. தேங்காவா? எதுக்கு? இல்ல டாக்டர் நீ தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. அப்படியா? எனக்கா? வா போலாம். அண்ணா, என்னமா வேணும்? தேங்காய் வேணும் 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய்க்கு தேங்காவாமா? வண்டி வெளியே நிக்குதுங்களா? பையனை விட்டு ஏத்த சொல்லட்டுமாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், எனக்கு 3 தேங்காய், அதுவும் 2000 ரூபாய்க்கு வேணும். என்னம்மா சொல்றீங்க? 3 தேங்காய் 2000 ரூபாய்க்கு வேணுமா? தேங்காய் விலை எல்லாம் அவ்வளவு இல்லம்மா. 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். 3 தேங்காவை போய் 2000 ரூபாய்க்கு கேக்குறீங்களாமா நீங்க? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கோவிலுக்கான பூமி பூஜை பண்றதுக்காக பூசாரி தேங்காய் வாங்குறதுக்கு உங்க கடைக்கு தான் ரெகுலரா வருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு கொடுக்க போற நல்ல தேங்காய்க்கு பதிலா நான் சொன்னேனே அந்த 3 தேங்காய், அழுகுன தேங்காய், நீங்க அந்த தேங்காயை கொடுக்கணும். ஐயோ பயப்படாதீங்க. அமௌண்ட் பத்தலன்னா சொல்லுங்க, நான் இன்னும் அதிகமாவே தரேன். இந்தாங்க. போதுமா? போதுமா, போதும், நான் பாத்துக்கிறேன். அழுகின தேங்காய் இருக்குல்ல? இருக்குமா? நீங்க காட்டுங்க. இந்தா வரேன். தள்ளு. இதெல்லாம் நல்ல தேங்காய்மா. இது கெட்டு போச்சுன்னு ஒதுக்கி வச்சிருக்கோம். ஓ சரி. அம்மா, இதெல்லாம் அழுகின தேங்காய் தாம்மா. சரி, நான் சொன்ன மாதிரி பூசாரி கிட்ட அழுகின தேங்காய் கொடுத்துருங்க, சரியா? சரிங்கம்மா. தேங்க்யூ சோ மச். வரேன். போலாமா? போலாம். சீக்கிரம் நட. பாண்டியனே, ஒரு 3 தேங்காய் கொடுங்க. போன தடவை நீங்க கொடுத்த தேங்காய் சரியில்லை, கொஞ்சம் நல்ல தேங்காயை பார்த்து கொடுங்க. நல்ல தேங்காய் தான்.
சரி கணக்குல வச்சுக்கோங்க, சரி. நான் அப்புறமா தரேன். ஸ்வேதா, நான் கூட நீ எனக்குன்னு சொன்னதும் நம்பிட்டேன். இல்ல பூசாரி கிட்ட அழுகுன தேங்காய் கொடுத்தா என்ன ஆகும்? புரியலையா? எப்பவுமே பூமி பூஜைக்காக தேங்காயை உடைக்கிறப்போ ஒரு தேங்காய் பிரச்சனைனா கூட அடுத்தடுத்த தேங்காய் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. உடைக்க போற 3 தேங்காயுமே அழுகுனதா இருந்தா அப்போ கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு, சகுனம் சரியில்லைன்னு சொல்லி அந்த ஸ்தபதி பூஜையை தள்ளி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நமக்கு கிடைக்கிற அந்த கேப்பை வச்சு அடுத்த கட்டத்தை யோசிக்கணும். கோயில ஒரேடியா கட்ட விடாம தடுக்கணும். இதுதான் என்னோட பிளான். சரிடி, என்னவோ நீ செய்யறத செய். போலாம் வா, வெயில் தாங்க முடியல. வா. அம்மாவுக்கு மாலை போடுங்க. எப்படியோ எல்லாமே நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆத்தாவோட கருணையால பூமி பூஜை வரைக்கும் இந்த விஷயம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்தரசு. உண்மையிலேயே இது கனவு மாதிரி இருக்கு முத்து மாமா. கனவுல வெளியில, அதாவது நாம தூங்கும் போது வருது இல்ல, அது பேர் கனவு கிடையாது. நம்மள தூங்க விடாம பண்றதுதான் கனவு. நான் சொல்லமா, அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. உனக்கு ஒரு கனவு வந்து நீ என்ன தூங்க விடாம, நான் மொத்த ஊரையும் தூங்க விடாம, ஊரே சேர்ந்து இந்த ஆத்தாவை தூங்க விடாம நீ ஆத்தா கோவில் கட்டணுன்ற உன்னோட கனவு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நினைவா மாறிட்டு இருக்கு. அதுக்கு உனக்கும் நன்றி சொல்லிக்கிறோம், ஆத்தாக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். என்ன ஸ்வேதா, இங்கே பூஜை நடக்காது, மொத்தமாக எல்லாமே நின்றுன்னு சொன்னேன். இப்போ நாளானா எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. மருது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா இந்த விஷயமே வேண்டாம், இப்போதைக்கு கோவில் கட்டுற விவகாரத்தை கைவிட்டுலான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, நீங்க வேணா பாருங்க. அப்போ பூஜையை ஆரம்பிச்சிடலாங்களா? தாராளமா தாராளமா ஆரம்பிச்சிருக்கேன். ஆத்தா, பூமி பூஜைக்காக உடைச்ச தேங்காயில பூ வந்திருக்காத்தா. இந்த தேங்காயிலையும் பூ வந்திருக்குங்க. ஆத்தாவோட கருணையே கருணை, உடைச்ச 2 தேங்காயிலையும் பூ வந்திருக்கு.
ஆத்தா, 3வது தேங்காயிலையும் பூ வந்திருக்காத்தா. ஆத்தாவோட மகிமையே மகிமை. போச்சு. ஆத்தாவோட கருணை. எப்போ இப்படி 3 தேங்காயிலையும் பூ வந்துச்சோ, இந்த கோயில் கட்டுற விஷயத்துக்கு ஆத்தா உறுதுணையா இருப்பாங்கிறத செயல்ல காமிச்சிட்டா. நல்லபடியா நீங்க நினைச்ச மாதிரி 3 மாசத்துல இந்த கோயிலை கட்டி பெரிய அளவுல கும்பாபிஷேகம் பண்ணிடலாம். சரிங்க. பூஜையை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. அண்ணா, அங்க பாருங்க, கருடன் பறக்குது. கோயில் கட்டும்போது அந்த இடத்துல கருடன் வட்டமிடுறது ரொம்ப நல்ல சகுனம். பூ வந்ததும் கருடன் வந்ததும் எல்லாமே தங்குதடை இல்லாம கோயில் வேலைய நினைச்ச நேரத்துல நினைச்ச விதமா மிகப்பெரிய அளவுல நடந்து முடியுங்கிறத தான் காமிக்குது. உண்மையிலேயே இந்த பூமாரி ஆத்தா ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஆத்தா. இந்த இடத்துல நிக்கிற நாம எல்லாரும் புண்ணியம் பண்ணவங்க. வந்து நவதானியம் போடுங்க. ஆமா ஐயா, நவதானியம் போட்டுருவோம் வாங்க. சரிங்க. நவதானியம் தட்டுல இருக்கு பாருங்க. மருது, போலாம். எனக்கு இங்க நிக்க பிடிக்கல. மருதுங்க பக்கத்துல தானே இருந்தா? எங்க ஆளை காணோம்? விடுங்க மாமா, அவர்தான் மறுபடியும் அடியாளா சேர்ந்துட்டாரு. அந்த ஸ்வேதா பின்னாடியே போயிருப்பாரு. மாமா, நல்ல நேரத்துல ஏன் அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். சரிம்மா, நீ போடு. கோயில் கட்டுறதுக்கு பூமி பூஜை போட்டாச்சு. எல்லாம் நல்ல சகுனமா வேற அமைஞ்சிருக்கு. அதனால டிஃபன் சாப்பாடு எல்லாத்தையும் அமக்கலப்படுத்திடணும்.
ஸ்வேதா, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு, கேட்டியா? இப்ப என்னாச்சு பார்த்தல? இது நிச்சயமா ஆத்தாவோட திருவிளையாடல் தான். நீ எப்படி முறைச்சாலும் சரி, ஒண்ணு கடக்க ஒன்னாயி கை கால இழுத்துக்குச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிற. கை கால் விளங்காம காலம்புற படுக்கையிலே படுக்கிற வயசுலயா இருக்கும்? எதுவுமே ஆண்டு அனுபவிக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது நாமளா வினைய தேடிக்க முடியுமா? எனக்கு பயமா இருக்கு. இனிமேல் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இதுல இருந்து நீ கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அப்புறம் உன் இஷ்டம். என்ன ஸ்வேதா இப்படி பண்ற? ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிற. அதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்பட. என் ஃப்ரெண்டுனா என்னோட நல்லது என்னன்னு மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அதை விட்டுரு இதை விட்டுருன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. நான் விரும்புற விஷயத்த அடையணும், ஜெயிக்கணும். அது மட்டும்தான் என்னோட லட்சியம். அதுக்கு குறுக்க எது வரதுக்கும், ஏன் என் ஃப்ரெண்டு வரதுக்கு கூட நான் விட மாட்டேன். புரியுதா? இது பாரு, இன்னொரு தடவை அது வேண்டாம் இது வேண்டாம் எனக்கு அட்வைஸ் கொடுத்த மவளை உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்கோ. போ தள்ளி போ, தள்ள போ, பக்கத்துல நிக்காத, அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. ஜாக், இவன் வேற உயிர் எடுக்கிறான் சமயம் சந்தர்ப்பம் தெரியாம. ஹலோ, சொல்லுங்க. என்ன மேடம், ஒரு எரிமலை வெடிச்சு செதறதுக்கு முன்னாடி அமைதியா இருக்கும்ல, அந்த மாதிரி அமைதியா பேசுறீங்க. அத்தனை கோவத்தையும் உள்ள தேக்கி வச்சுக்கிட்டு குரல்ல தேனை குழப்பி பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசுறீங்க. சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க ஜாக். சரி சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜோசியம் சொல்லவா? இன்றைய வானிலை அறிக்கை மாதிரி தினம் தினம் நான் உங்களுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க போறேன் மேடம். அந்த அழுகுன தேங்காய பூமி பூஜை கொடுத்து அனுப்புனீங்களா, அது எப்படி நல்ல தேங்காயா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? அதுவும் உன் வேலை தானா? ஐய, என் வேலை இல்ல, அது சத்தியமா என் வேலை இல்ல. ஆத்தா நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கனவுல வந்துச்சு, இந்த மாதிரி பூமி பூஜையை கேட்கறதுக்கு அந்த ஸ்வேதா அழுகுன தங்கைய கொடுத்து அனுப்போ, நீ போ அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. ஆத்தா சொல்லிதான் இந்த ஜாக் செஞ்சான். நீ சொல்றது நிஜமா? நான் சொல்றத விட நான் எப்படி செஞ்சேங்கிறத சொல்றேன். சாமி சாமி சாமி, மன்னிச்சிருங்க சாமி, தெரியாம பார்த்து வர்றது இல்ல. நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன். வண்டியில சரியா பிரேக் பிடிக்கல சாமி. வண்டியை ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா? சரிங்க சாமி. இனியாவது கொஞ்சம் பார்த்து போ. சரிங்க சாமி, பார்த்து நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.